மேஷராசியை பொறுத்தவரை குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடம் வந்து அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகின்றார். அந்த இடத்திலிருந்து மேஷராசிக்கு 8, 10 மற்றும் 12ஆம் இடங்களை பார்வை செய்வார். ஐயா சொன்னது போன்று குரு பகவானுக்கு பார்வை பலன்தான் பிரதானம். அந்த அடிப்படையிலே 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதன் மூலம் அவருக்கு வண்டி வாகன புதிய வாகனங்கள் மாற்றுதல், புதிய வாகனங்கள் வாங்குதல், இது மாதிரியான ஒரு சூழல் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். தாயாரினுடைய உடல்நிலையில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். 8ஆம் இடத்தினுடைய குரு பார்வை உடலிலே நீண்ட நாள் நோய்கள் ஏதாவது இருந்தால் அது முற்றிலும் குணமாகிவிடும். ஆயுள் தீர்க்காயுளாக அதிகரிக்கும். அது மட்டுமல்லாமல் 10ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைப்பதால் அவர்கள் எந்த தொழில் எந்த வியாபாரம் செய்தாலும் அது பல மடங்கு பெருகும், லாபம் இரட்டிப்பாகும். 12ஆம் இடத்திற்கும் அந்த குருவினுடைய பார்வை மேஷராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் செலவுகள் நிறைய ஆகும். அந்த வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். இவர்கள் குறிப்பாக மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான பரிகாரம், முருகப்பெருமானை வழிபட்டு முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று செவ்வரளி மலர்களால் அவர்களுக்கு அர்ச்சனை செய்து பிரார்த்தனை செய்து கொண்டால் இந்த குரு பெயர்ச்சி மேஷராசியைச் சேர்ந்தவர்களுக்கு அமோகமான நற்பலன்களை வாரி வழங்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்களின் மிகப்பெரிய கௌரவம் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். பெண்ணின் கௌரவம்.